நைட்டு பக்கத்து ஊரில் வள்ளி திருமண நாடகம் நடந்தது. அத்தைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. அப்போ இருந்தால் எனக்கு துணைக்கி விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ ஊருக்கு போயிட்டு இன்னும் வரலையா, அதனால் என்னை ஒத்தியாலும் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு அத்தை போகவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டைமும் என்னால் ஏதாவது காரணம் சொல்லி போக முடியல, அடுத்த வருஷம்லாம் நான் கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க நாடகத்துக்கெலாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு ஆசை இருக்கலாம், என்னை விட்டுட்டு போங்க தான், நான் இருந்துருவேன்னு தான் சொன்னேன். பட் அவங்க தான் எப்படி போகிறது அப்படின்னு போகல. இதில் வேறு நாடகத்துக்கு போன எல்லாருமே காலையில் வந்து எங்கள் அத்தைகிட்ட நாடகம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எழுந்திரிச்சு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு குட்டி கோலம் போட்டுட்டு அக்கா வீட்டிலேருந்து கண்டுலாம் கொண்டு வந்திருந்தால நேற்றே வைக்கலான்னு பார்த்தேன். அத்தை புதன்கிழமை வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அது என்னமோ வேறு ஏதோ வராது அப்படின்னு. சரி இன்றைக்கி காலையில் எல்லாத்தையும் ஊண்டி வச்சு, ஒரு சிலதுக்கு வேறு இல்லை பாப்பா வச்சுருக்கேன். காலையில் இட்லி தான், அப்படியே புச்சு புச்சுன்னு இட்லி, தேங்காய் சட்னி சூப்பராக இருந்தது. அப்படியே சாம்பாருமே இருந்ததுல, அதை வச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து பக்கத்தூரில் கும்பாபிஷேகமாக போன மாதம் கூட திருவிழான்னு போயிருந்தோம்ல, அந்த கோயிலில் தான் இன்றைக்கி கும்பாபிஷேகம். அதனால் காலையிலே கிளம்பியாச்சு. செல்வா வாடான்னு சொல்லியிருந்தேன், இதுக்கெலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, நீனே போ அப்படின்னு. எனக்கு கும்பாபிஷேகத்துக்கு போகணுன்னு ஆசை, அதனால் காலையில் நானும் அத்தையும் மட்டும் கிளம்பியாச்சு. நிறையா பேர் கரிசிவாக இருக்கிறவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னை சுற்றி இருக்கிற பெரியவங்க அப்படி யாரும் சொல்லலை, போகலான்னு தான் சொன்னாங்க. அதனால் நம்மளும் இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ஜோனிகா, கிருத்விக், அருணாச்சலம், வினிதா, யாழினி அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பை.